நிறைவு செய்தியாக பாரத பிரதமர் மோடி அவர்கள் அந்த காலனி ஆதிக்க மனோநிலையை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு முன்னெடுப்புகளை தொடர்ந்து எடுத்துட்டு வராரு. அதுலதான் அந்த கர்த்தவிய பாத் அப்படிங்கிறது வந்தது. அதன் தொடர்ச்சியாக சென்ட்ரல் விஸ்டா திட்டத்தின் கீழே புதிய பாராளுமன்றம் சுதந்திரத்திற்கு பிறகு நம்மளுடைய கலாச்சார அந்த பாரம்பரிய முறையில் கட்டப்பட்ட கட்டிடத்துல பாரத பிரதமர் அதை தொடங்கி வச்சார் சென்ட்ரல் விஸ்டா திட்டத்துக்கு. அதே போல இப்போ இந்த பிரைம் மினிஸ்டர் பிளாக் அவர் இருந்து பணிபுரியக்கூடிய அந்த பிளாக்கை இப்போ சேவா தீர்த் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டடத்தையுமே திறந்து வச்சிருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இப்போ அந்த சென்ட்ரல் விஸ்டா ப்ராஜெக்ட் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி இந்த மெக்காலே மனநிலையிலிருந்து பிரிட்டிஷ் காலனிய ஆதிக்க மனநிலையிலிருந்து மாறக்கூடிய அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு வேலையை பிரதமர் நரேந்திர மோடி செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்றீங்க. அதற்கு முன்னோடியாக இருந்தவர் எங்களுடைய தானை தலைவர் கருணாநிதி அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது அப்படின்னு திராவிடத்திலேருந்து கூட யாராவது பேசுவாங்க. ஆனா நீ எந்த மனோநிலையில அதை செஞ்சேங்கிறது தான். சென்ட் ஜார்ஜ் கோட்டை அங்கே தான் தலைமைச் செயலகம் இருக்கிறது, பக்கத்தில் அந்த நம்ம சட்டசபை இருக்குது, அது இத்தனை நாள் இருக்குது. இதை மாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் இங்கே ஓமந்தூரார் அந்த இடத்துல கட்டினாங்க. நீ ஆனால் அந்த காலனிய எண்ணத்திலிருந்து வெளிவர வேண்டும்ங்கிற எண்ணத்துலாம் கட்டல. அங்கே இடம் பத்தில் ஒன்று கட்டடம் கட்டினா கமிஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதுல பெரிய அளவு கட்டினீங்க. உன்னுடைய எண்ணம் எதுவாக இருக்குதோ அதுதான் பிரதிபலிக்கும். எதுக்காக நான் இதையும் கம்பேர் பண்ண ஏங்க மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறீங்க அப்படின்னா, அதாவது ஒருத்தனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குமோ அதுதான் பிரதிபலிக்கும். அதாவது ராஜராஜன் கனவு கண்டான் ஒரு பிரம்மாண்டமான ஆலயத்தை 1000 வருடம் கழித்தும் நம்ம சொல்லக்கூடியது நடந்தது. இப்போவும் நம்ம மிக அதாவது இந்தியாவுடைய ஒரு கலாச்சார சின்னமாக நம்ம அடையாளமாக காட்டுறோம். சரி, அவர் தான் அப்படி இருந்தான்னா அவர் புள்ள ராஜேந்திரன் கங்கை கொண்ட சோழபுரத்துல நானும் தான் கட்டுவேன் அப்படின்னா அவன் ஒரு பக்கத்துல அவன் கலக்கிட்டான். அதே போல இவருக்கும் அந்த எண்ணத்தோட இருக்கட்டல, இது கமிஷனுக்காக கட்டியது, அதனாலதான் அது வாட்டர் டேங்க் மாதிரி இருக்குதுன்னு ஜெயலலிதா கிண்டல் பண்ணாங்க. அப்புறம் அந்த கட்டடம் கட்டுறதுக்கு யாரெல்லாம் கமிஷன் அது ஒரு விசாரணை தொடங்கணும்னு நினைச்சாங்க. எப்படியுமே இந்த 2 கட்சிகளும் விசாரணை எப்படி நடத்துங்கிறது நமக்கு தெரியும். கடைசியில அது மருத்துவமனையாக அதிமுக ஆட்சியில இதற்காக கட்டப்பட்டு அப்படின்னா எவ்வளவு செலவு வேஸ்ட் ஆகிருக்குன்னு பாருங்க. எதுக்குடாப்பா இதை சொல்றேன்னா, இந்த சென்ட்ரல் விஸ்டா ப்ராஜெக்ட் வந்த பொழுது மக்களுடைய வரி பணத்தை எப்படி செலவு செய்கிறார்கள் பாரு. எத்தனை அறைகள் கொண்ட மாளிகை தெரியுமா மோடிக்கு? இத்தனை ஒரு தன்னை ஒரு பேச்சுலர்னு சொல்லிக் கொள்ளக்கூடிய மோடிக்கு இவ்வளவு அறைகள் கொண்ட வீடா, பிரம்மாண்ட மாளிகையா? அரசனுடைய மக்களுடைய வரி பணத்தில் இப்படி கட்ட வேண்டுமா? இப்படி எல்லாம் கேள்வி கேட்டு இதை வச்சு பாராளுமன்றத்தை முடக்கிய அண்ணன் ராகுல் காந்தி அதெல்லாம் வேற செஞ்சாரு. இப்ப நம்ம சொல்லணும், இப்ப நீ அப்ப சொன்னில இப்ப எவ்வளவு அங்க ஓடுனது. இப்ப டெய்லி அதே பார்லமெண்டத்துக்கு தானே போயிட்டு இருக்க. இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சு பாருங்க, நான் எதிர்ப்பு தெரிவிச்சான். இப்ப நீங்க சொன்னீங்களே ஏன் உன்னுடைய எண்ணம் பிரதிபலிக்கும் அப்படிங்கிறதுக்கு, நீ கமிஷனுக்காக கட்டினேன், அது கடைசியில வேற விதமா ஆயிடுச்சு. இப்ப ஹாஸ்பிட்டலாக பல உயிரை காப்பாத்திட்டு இருக்கு, அது இருக்கட்டும். ஆனா மோடி கனவு கண்டார் இந்த சென்ட்ரல் விஸ்டா ப்ராஜெக்ட் முடிஞ்சு தமிழனுடைய கலாச்சாரம் செங்கோல் அங்க நிறுத்தப்பட்டது அப்படிங்கிறதையும் நம்ம சேர்ந்தே பார்க்க வேண்டும். இப்போ அந்த கர்த்தவியா அந்த பாத்துல பவன் 1, 2 2 கட்டியிருக்காங்க. இதுக்கு சேவா தீர்த் அப்படின்னு பார்த்தீர்களா? அவருடைய பெயர் சமஸ்கிருத பெயர் அப்படின்னு சேவா தீர்த். சேவா தீர்த்துனா வேலை செய்யக்கூடிய இடம், கடமை ஆற்றக்கூடிய இடம். இப்ப இவங்களுக்கு உரிமை மட்டுமே கேட்டுட்டு இருந்தவனுக்கு கடமை செய்யக்கூடிய ஒரு இடம் அப்படின்னாலே அவனுக்கு பிடிக்காது. இப்ப அங்க இருந்தா இப்ப இவருக்கு என்ன வருத்தமா மோடிக்கு, பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கம் அங்கே இருந்து 75 ஆண்டுகள் அதுக்கு முன்னாலே அவன் கட்டிட்டான். சுதந்திரத்துக்கு வாங்கிய பிறகும் 75 ஆண்டுகள் அதே இடத்துல இருந்து பல முக்கியமான முடிவுகளை இங்கே இருந்தே உட்கார்ந்து தர்மத்தை எடுத்திருக்கோமே, நம்ம அப்பனா சுதந்திரம் வாங்கிட்டோமா இல்லையா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வேற இது. இப்ப என்னன்னா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒவ்வொரு இடத்துல இருக்குதோ அந்த கோஆர்டினேஷன் இப்படிங்கலாம் இருக்கும். அதை பெரிய மீடியா கவரேஜ் பண்ணுவான். சவுத் பிளாக்கை நோக்கி உள்துறை அமைச்சர் சென்று கொண்டு இருக்கிறார், விரைகிறது ராணுவ அமைச்சர் இங்கிருந்து அங்க கடகடன்னு போறாரு, கோப்புகளை எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள், நிதியமைச்சர் பட்ஜெட்டிலே என்ன வரும், நிதியமைச்சர் அவர் ஒரு ஃபைலை எடுத்துட்டு போறாரு மோடியை பார்க்க, இந்த அந்த இதுக்கு போறாங்க, இதுன்னு ரைஸ்னாயில் பரபரப்பாக இருக்கிறது அப்படின்லாம் அவனுவான். மீடியாவுக்கு பரபரப்பாக ஒரு தீனி. இப்ப எல்லாம் ஒரே கட்டடம், உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாது.
இப்போ என்னென்னா இராணுவ அமைச்சமாக இருக்கட்டும், ஃபினான்ஷியல் அந்த இது எல்லாமே பக்கத்தில் அது. அதை விட இப்போ இவர் இருக்கக்கூடிய பக்கத்தில் தான் அஜித் தோவல் அவங்களுடைய நேஷனல் செக்யூரிட்டி அந்த முகமையும் அங்கே தான் இருக்க போகிறது. அப்படிங்கிறப்ப டெசிஷன் மேக்கிங் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும், அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய, அதனால தான் அது கடமை பாதை அப்படின்னு வச்சுருக்காங்க. அவர் ஏற்கனவே சொன்னது 1900 தொடங்கப்பட்டதுக்கு 2026 தான் மோட்சம் கிடைச்சிருக்கிறது சொல்லியிருக்கா. அப்போ அந்த இதில் வந்த உடனே இப்போ நீங்கள் சொல்லலாம் ரைசினா ஹில்ஸ் அப்படிங்கிறது ஒரு பவர்ஃபுல் இடம் தானே அப்படின்னா, எல்லா நேரத்திலும் அது பவர்ஃபுல்லாக இருந்ததில்லை. UPA 1, 2 அப்படின்னா 10 ஜன்பத்து தான் மிகவும் பவர்ஃபுல்லாக இருந்தது. ரைசினா ஹில்ஸ்ல பாவமாக மன்மோகன் சிங் இருந்தார். ஆனா அந்த ரைசினா ஹில்ஸ்லையும் பிரிட்டிஷ் அவங்க கட்டின கட்டடத்துல இருந்தாலும் ஒரு தன்னிகரற்ற தலைவராக மோடி இருந்தார், அது வேற. இப்ப மன்மோகன் சிங் இருப்பவ 10 ஜன்பத்து தான் எல்லா மீடியாவும் டெசிஷன் எல்லாம் அங்கதான் போயிட்டு இருந்ததுங்கிறத பாக்குறோம். இப்ப அதுல கீழே ஒரு வாசகம் போட்டிருக்கான், நம்மளுடைய மத்திய அது மாதிரி ஒன்னா போட்டிருக்கான். அதுல என்னன்னா நாகரிக் தேவோ பவ, அதாவது குடிமக்கள் தான் கடவுள் உனக்கு ஞாபகப்படுத்துறாங்க. இப்ப இன்னைக்கு மோடி இருக்கிறாரு, நாளைக்கு வேற யாராவது ஆனா நீ இதை மறந்துடாத, குடிமக்கள் தான் கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. சரி, அது தொடங்கி வச்சிருக்காரு. தொடங்கி வச்சதுங்கிறது மேல 5 முக்கியமான திட்டங்களுக்கு ஃபர்ஸ்ட் இடத்துல சைன். இப்ப இங்க நான் முதல் கையெழுத்து நீட்டை தூக்கி விசுவேன் அப்படின்னு போட்டது கடைசியில் வரைக்கும் போடலங்கிறது ஒரு பக்கம். ஆனா மகளிர் உரிமை 1000 அப்படிங்கிறது மாதிரி போட்டு அதை பெருமையா பேசினார். சரி, அப்படி என்னடா இவர் நமக்கு ஏதாவது சலுகைகள் எல்லாம் கொடுத்திருப்பாரா அப்படின்னு பார்த்தா 5 கோப்புகளிலே சைன் பண்ணியிருக்கார். என்னன்னா ஃபர்ஸ்ட் PM ரஹத் அப்படிங்கிற திட்டம். என்னன்னா ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருது, இவர் அவசரமா அழைச்சிட்டு போய் காயம் பெற்றிருக்கு, நல்ல காயம் பெற்றிருக்கு, ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போய் இவருக்கு பக்கத்துல இருக்கிற தனியார் மருத்துவமனையோ நல்ல மருத்துவமனை பக்கத்துல இருந்தா இவருக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அவர் பொழைச்சுப்பார் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும் பொழுது, இப்போ ஃபர்ஸ்ட் அழைச்சிட்டு போறோம், முதல்ல என்ன ஆகுதுன்னா நம்ம மேல கேஸ் வருமானம் முதல்ல யோசிச்சுட்டு இருந்தான். இப்ப அவனுக்கு 5000 ரூபாயா ஏதோ இதுவே கொடுக்குற அளவுக்கு இப்ப அந்த திட்டத்தை மாத்திட்டாங்கிறது ஒண்ணு. இப்போ போய் அட்மிட் பண்றாங்க. அப்புறம் நம்ம பைசா கார்டு இருக்குதா அவன்கிட்ட ஏதாவது பைசா இருக்குதா அப்படிங்கிற ஒரு நல்லா. இப்போ சொந்தக்காரனுக்கு நீங்க ஃபோன் பண்ணாலே ஆக்சிடென்ட் ஆயிட்டான் அப்படின்னா, ஐயோ நம்ம செலவு பண்ண வேண்டி இருக்குமே அப்படின்னு சொந்தக்காரனை கூட யோசிப்பான். இப்போ போனோம்னா நம்ம சிக்கிடுவோம். கொஞ்சம் லேட்டா போய் அவன் தேறி வந்த உடனே ஒரு ஆப்பிள கொண்டு போய் கொடுத்து ஆரஞ்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலான்னு யோசிப்பான். ஆனா இப்போ இந்த PM ரகத்துல என்ன சொன்னதுன்னா, போய் அட்மிட் ஆன உடனே ஒன்னும் கவலை இல்லை தம்பி, 1.5 லட்சம் ரூபா பைசா கட்டாம அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். 1.5 லட்சத்துல இருந்தா கண்டிப்பாக அவன் உயிரை காப்பாத்திடலாங்கிறது அதுல சைன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் சப்ளை செயின் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் வருது, அது விளைபொருள் வருது, அதை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போறதோ, அதை தானிய கிடங்குல சேமித்து வைக்கிறதோ, இந்த சிக்கல்லாம் இருக்குது. ஏற்கனவே மத்திய அரசு 1 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருந்தது, அதை 2 லட்சம் கோடியாக இப்ப என்ன போராட்டினார் பாராளுமன்றத்துல, அமெரிக்காவிடம் அடகு வைத்து விட்டார் விவசாயிகளை அப்படின்னு. பல விவசாயிகளை இவர்கிட்ட கன்சர்னா பேசுறாங்க. பல பேரை மீட் பண்ணிருக்கான், போட்டோ போட்டிருக்காரு. அழகா ஒரு ஆளு போட்டான் ட்விட்டர்ல, அவர் கூட இன்னும் போட்டோ எடுத்திருக்கான். அவன் எவ்வளவு இது ரொம்ப ரிலீஜியஸா ஃபாலோ பண்ணியிருக்கான் மோடி ராகுல் அப்படிங்கிறது அப்பதான் தெரியுது. ஒவ்வொரு ஆளு மேல ஒரு கோடை போட்டு இவன் யாரு அப்படின்னு கரெக்டா போட்டிருக்கான். எல்லாமே என்னன்னா காங்கிரஸ்ல கிசான் மோர்ச்சால இருக்கிறவன், காங்கிரஸுக்கு ஆதரவாக, இன்னும் சொல்ல போனா ஹரியானா காங்கிரஸ் யூனிட்ல விவசாய அணியில இருந்தவன். இவங்கெல்லாம் சேர்ந்து விவசாய சங்கத்தினர் இவர்கிட்ட ஆமா மோடி எங்களை அடைவச்சிட்டாரு சொன்னாருன்னு கதை விடுறான். இவர் இப்ப என்னன்னா விவசாயிகளுக்காக இந்த சப்ளை செயினை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம போறதுக்காக ஒரு 2 லட்சம் ஒதுக்கி இருக்கிறார் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் லக்பதி நிதி அப்படின்னா பெண்கள் சுய உதவி குழு வச்சிருக்காங்க, அவங்களுக்கு லோன் கொடுக்குறாங்க. அதாவது அவங்க அரசுடைய டார்கெட் என்னன்னா, அவங்க 1 லட்சம் வரை, 1 லட்சம்ங்கிறது ஒரு இலக்கு, ஒரு லட்சாதிபதியாக அவங்க பணம் லாபம் ஈட்டக்கூடிய அளவுக்கு அவங்க தொழில் இது பண்றதுக்கு நம்ம உதவணும் அப்படின்னு. சரி, அதை நம்ம உதவலாம். எத்தனை பேருக்கு அப்படின்னா 2029ங்கிறது மத்திய அரசு ஒரு இலக்காக வச்சிருக்கிறது. இந்த 2029க்குள்ளார 6 கோடி பெண்களை இந்த லட்சாதிபதி ஆக்கணுங்கிறத ஒரு கொள்கையாக கொண்டு இது பண்ற அந்த கோப்புல சைன் பண்ணியிருக்காரு.
அடுத்ததாக ஸ்டார்ட் அப். இந்த ஸ்டார்ட் அப் 2.0 இது வந்து கஞ்சா வேட்டை 5.0 மாதிரி இல்லை, இது ஸ்டார்ட் அப் 2.0. அதில் வந்து 10,000 கோடி நிதி ஒதுக்கி இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கறது, இந்த விஷயம், இந்த இதிலெல்லாம் அவர் சைன் பண்ணியிருக்கா. அப்படிங்கிறப்ப கடமை பாதைக்கு வந்த உடனேயே தன்னுடைய கடமையை தொடங்கி இருக்கிறார் மோடி. இது இன்னும் பல ஆண்டுகள் அவருடைய சேவையை பேசும். அதன் மூலம் நாடு விஸ்வகுருவாக வளரும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை.